வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு என்ன டாபிக்னா குங்குமம் வாசிப்பு. ஓகேங்களா? உங்க நபருடைய தற்போதைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். காதல் வாழ்க்கையில உங்க 2 பேருக்குள்ள என்ன போயிட்டு இருக்கு, தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பட்டன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். ஃபார் பர்சனல் ரீடிங்ஸ் 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர் அணுகுங்க. 100க்கும் மேற்பட்ட வகையில பர்சனல் ரீடிங்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக பர்சனல் கைடன்ஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த நம்பருக்கு ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாசிப்புக்குள்ளார போயிடலாம். அதற்கு முன்னாடி கொஞ்சம் மனசை அமைதிப்படுத்திக்கோங்க. ஏன்னா இது டேரோ வாசிப்பு மாதிரி கிடையாது, ரொம்பவே பவர்ஃபுல்லான ஸ்பெஷல் வாசிப்பு. ஸோ கொஞ்சம் மெதுவாக தான் அப்சர்வ் பண்ணி சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் பொறுமையாக இந்த வாசிப்பை பாருங்க. இது ஒரு பொதுவான வாசிப்பு. பொருந்தினவங்க எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க விட்டுருங்க. ஜென்ரல் அண்ட் காமன் ப்ரெடிக்ஷன் தான், எல்லாருக்கும் பொருந்தணுங்கிற அவசியம் இல்லை. Okay. Universe, divine, spirit angels. Universe, divine, spirit angels. Universe, divine, spirit angels. Okay. குங்குமம் வாசிப்பு அப்படின்னு சொல்லும்போது இப்போதைக்கு உங்க நபருடைய தற்போதைய நிலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க மனசு கொஞ்சம் களங்கத்தோடையும் சங்கடத்தோடையும் தான் இருக்கு. எனக்கு தற்போதைய நிலை அவங்களுக்கு ரொம்ப நல்ல விதமா இல்ல, ஒரு களங்கத்தோடையும் ஒரு சங்கடம் தெரியுது, ஒரு மனச்சுமை இவங்களுக்குள்ளார போயிட்டு தான் இருக்கு. அவங்க ஒரு நிம்மதியான நிலையில இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க காதல் வாழ்க்கையை பத்தி யோசிக்கும் போது அவங்களுக்கு ரொம்பவே கவலையாகவும் குழப்பமாக இருக்கு. என்னடா பண்ண போறோம், இனி இந்த காதல் வாழ்க்கையில நம்ம என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கணும், இல்ல என்ன மாதிரியான பிரச்சனைகளை இனி இந்த காதல் வாழ்க்கையில நம்ம ஃபேஸ் பண்ண போறோம், இது வரைக்கும் நம்ம எதிர்பாராத நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னு நினைச்சு சங்கடப்படுறாங்க. அப்போ உங்க காதல் வாழ்க்கையில எதிர்பார்க்காத, நீங்களும் உங்க நபரும் சற்றும் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு கிளியரா தெரியுது. அதாவது உங்க காதல் வாழ்க்கை இப்படி மாறுமா, இப்படி மாறி போகுமா, இந்த மாதிரி நீங்க ஒரு பிரிவை நோக்கி வருவீங்களா, இந்த மாதிரி 2 பேரும் பேசாமலாம் இருப்பீங்களா, உங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனை பிரிவினை வருமா அப்படின்றத நீங்க சற்றும் எதிர்பார்க்காம இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு கிளியரா தெரியுது. ஏன்னா இந்த வாழ்க்கையை தொடங்கும் போது, இந்த காதல் அப்படின்னு ஒரு பயணத்துக்குள்ள நீங்களும் உங்க நபரும் வரும்போது உங்களுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம் தான் இருந்திருக்கும். ஏன்னா நிச்சயமாக 2 பேரும் ஒன்றாக வாழணும், கடைசி வரைக்கும் 2 பேரும் ஒன்றாக வாழணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் ஒரு காதல் வாழ்க்கைக்குள்ள நீங்க உள்ள வந்திருப்பீங்க 2 பேருமே. அவ்வளவு ஒரு ஆசையோடையும் கனவோடையும் இந்த காதல் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஏற்பட்டிருக்க இந்த மனக்குழப்பமோ மன பிரச்சனையோ அவ்வளவு பெரியது. ரொம்ப வலிமையான ஒரு மனதோட தான் நீங்க 2 பேருமே இந்த காதல் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையை கடந்துட்டு இருக்கீங்க. நீங்க உங்க மனசுல இருக்கிற வலிமையை வச்சு எப்படி கடந்துட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி இந்த நபரும் அவங்களுடைய மனது எவ்வளவு வேதனைப்பட்டாலும் இந்த காதல் வாழ்க்கைய எப்படியோ கடக்கத்தான் செய்யறாங்க. ஏன்னா இந்த தண்ணியும் இந்த குங்குமத்தையும் பார்க்கும்போது அங்கங்க உங்களுக்கு நிறைய இடைவேளை தெரியுது இல்லைங்களா? ஏன்னா இந்த இடைவேளை பாக்குறப்போ எங்கேயும் நீங்க சேராம இருக்கீங்க, அதாவது பிரிந்திருக்கீங்க. 2 பேருக்குள்ள ஒரு பிரிவு இருக்கு, ஏதோ ஒரு வகையான பிரிவு, பேச்சுல ஒரு பிரிவு, அதே மாதிரி ஒரு இடைவேளை இருக்குது, 2 பேரும் பாத்துக்கிறது இல்ல, 2 பேரும் ஒரு மாதிரி சம்பந்தப்படாத மாதிரியே இருக்கிறது. சில பேருக்கு ரொம்ப நாட்களாக நீங்க ஒரு பிரிவுல இருந்துட்டு இருப்பீங்க, சில பேர் இப்போ கடந்த சில நாட்களாக ஒரு பிரிவுல இருப்பீங்க,
சில பேருக்கு இந்த நபரை நேர்ல பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் அமையும். டெய்லியுமே உங்களை வந்து அவங்க பார்க்கலாம், உங்க கூட வந்து உங்க பயணிக்கலாம். ஏன்னா அவங்க வந்து உங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணலாம், இல்ல அவங்க உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம். அதாவது உங்க ஃப்ரெண்டு கேங்ல ஒருத்தரா இருக்கலாம், அவங்கள நீங்க காதலிச்சிருக்கலாம், இல்ல வந்து உங்க உங்க கூட தினசரி பயணிக்கிற ஒருத்தவங்களா இருக்கலாம். இவங்கள பார்க்காம, நீங்க நேசிக்கிற நபரை பார்க்காம உங்களால என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அவங்கள கடந்தே போயிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் அவங்க கூட பேச முடியாத ஒரு நிலை வந்து உங்களுக்கு அமைந்துட்டு கொண்டே இருக்கும். அதாவது அவங்கள பார்க்காம இருந்துட்டா கூட தெரியாது. சிலருக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். சிலருக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். ஸோ அவங்கள வந்து நீங்க வந்து எப்பயாவது தான் பார்ப்பீங்க. இல்ல ஒரு ஃபோன் கால்ஸ்ல பேசுறது, டெக்ஸ்ட்ல பேசுறது அப்படிதான் இருக்கும். சிலர் ரொம்பவே நல்லா பார்த்துக்குவீங்க. ரெகுலராவே பார்ப்பீங்க. ரெகுலராவே அவங்கள எங்க இருக்காங்கன்னு தெரியும். அவங்க வீடு எல்லாமே தெரியும். அவங்கள நீங்க பக்கத்துல பக்கத்துல பார்ப்பீங்க. இருந்தும் அவங்க கூட ஒரு பேச முடியாத நிலை வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு. இத பொறுத்த வரைக்கும் பெர்சன்டேஜ் சொல்லணும் அப்படின்னா 50% நான் சொல்லுவேன். 50% பீப்புள் வந்து இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். 50% வந்து அவங்கள வந்து நீங்க பார்த்துட்டும், அவங்கள வந்து நீங்க கடந்து போயிட்டும் வந்துட்டும் இருப்பீங்க. ஆனா அவங்க கூட உங்களால பேச முடியாத ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் இருக்கும், நோ கம்யூனிகேஷன் சிச்சுவேஷன் இருக்கும். 2 பேரும் சேர்ந்தும் சேராதது போல இருப்பீங்க. அதுதான் சொல்றேன் இல்லைங்களா? ஒரு தாமரை இலை போல. தாமரை இலை மேல ஒரு தண்ணி விழுந்துச்சுன்னா எப்படி அதுல ஒட்டாம வழுக்கிட்டு வெளியில வருமோ, அதே மாதிரி சேர்ந்தும் சேராதது போல நீங்க இருப்பீங்க. அதாவது பேசியும் பேசாம, பட்டும் படாத ஒரு உறவாக இருக்கும். அது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ரிலேஷன்ஷிப்பா எனக்கு தெரியல. சோ இதெல்லாம் உங்க தற்போதைய நிலையில வந்து காமிக்குது. உங்க நபருடைய தற்போதைய நிலை பார்க்கும்போது இது எல்லாமே எனக்கு தெரியுது. உங்களுடைய நிலையும் எனக்கு தெரியுது, உங்க நபருடைய நிலையும் தெரியுது. அவங்க வந்து இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிக்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் பார்க்கும் போதும் அவங்க மனசுல வந்து கண்டிப்பாக இந்த எண்ணங்கள் வந்து வந்துட்டு போயிட்டும் தான் இருக்கு. அதாவது இவங்கள நம்ம டெய்லியும் பார்க்கிறோம், டெய்லியும் இவங்கள பார்த்து நம்ம பேசுற மாதிரி நிலைமை கூட ஏற்படுது. ஆனா இவங்க கூட நம்மளால பேச முடியல. நம்ம ஒரு நோ கான்டாக்ட்ல இருக்கிறோம், நோ கம்யூனிகேஷன்ல இருக்கிறோம். இவங்க கூட எப்படி பேசுறதுன்னு தெரியல, எப்படி திருப்பி பேட்சப் பண்றதுன்னு தெரியல, ரீகன்சிலேஷன் ஆகுமான்னு தெரியல. இந்த நபர் வந்து திரும்ப நம்ம கூட எந்த மாதிரி ஒரு 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 மைண்ட் செட்ல வந்து பேசுவாங்கன்னு தெரியல. நம்மளுடைய காதல் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியா இருக்கே. அதாவது நான் ஆரம்பத்துல சொன்னது போல ஒரு குழப்பமா இருக்கே. திரும்ப அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒட்டுமா? நான் சொன்ன மாதிரி ஒட்டியும் ஒட்டாத ஒரு நிலையில நாங்க 2 பேரும் இருக்கோமே அப்படின்னு இந்த நபர் வந்து ரொம்ப கவலையோட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அவங்க ரொம்ப கவலையோட என்ன பண்றாங்க, இதை அணுகுறாங்க. காதல் வாழ்க்கையை வந்து அவங்களால ஈஸியா வந்து அணுகவே முடியல. சில பேருக்கு எவ்வளவுதான் கவலை இருந்தாலும் மனசுக்குள்ள வந்து அந்த கவலையை வச்சுட்டு வெளியில ரொம்ப திடமா வந்து காமிச்சுப்பாங்க. ஆனா இந்த நபருக்கு மனசுல நிறைய வலி இருக்கிறது, உள்ள வந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதை தேக்கி 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 வச்சிட்டு இருக்காங்க. மனசுல அவ்வளோ வலிகள் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது. சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து இருக்குது. அவங்க காதல் அப்படின்னு சொல்லும் போது அவங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் தான் வருது. அந்த அளவுக்கு வலிகள் வந்து அவங்க ஃபேஸ் பண்றாங்க. உங்களை பத்தின தாட்ஸ் வரும்போதும் அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு டியர்ஸ், அதாவது அழுகை என்பது அவங்களுக்கு வருது. இருந்தாலும் வெளியில வந்து அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, ஒரு 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 மாதிரி நான் நல்லா இருக்கேன், ஏதோ இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்க. தன்னைய வந்து ரொம்ப வலிமையா காமிச்சுக்கிறாங்க. உள்ள அவங்க ஒவ்வொரு நாளும் காயப்பட்டுக்கிட்டும் கஷ்டப்பட்டுட்டும் இருக்கிற மாதிரியான ஒரு பின்பம் வந்து எனக்கு தெரியுது. ஏன்னா ஏன் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டத்தை வந்து நம்ம வெளியில காமிச்சுக்க வேண்டாம், அது ரொம்ப பர்சனலா பிரைவேட்டா வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அவங்க தற்போதைய நிலையை பாக்குறப்போ யாரு கேட்டாலும் நான் என் கஷ்டத்தை வந்து என்ன செய்ய மாட்டேன், வெளியில வந்து நான் காமிச்சுக்க மாட்டேன். அது வந்து ரொம்ப எனக்கான கஷ்டம். என் நபரை பத்தி நான் நினைக்கிறதும் கவலைப்படுறதும் வருத்தப்படுறதும் எனக்கான கஷ்டம், எனக்கான விஷயம். இதை எடுத்துட்டு போய் நான் என்ன செய்ய மாட்டேன், வெளியில நான் ஒரு நாளும் நான் காட்ட மாட்டேன். இதை நான் மனசுக்குள்ளேயே தான் நான் வச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே வச்சு 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 கஷ்டப்படுறாங்க. ஆனா நான் சொன்ன மாதிரி 2 பேருமே வலிமையா வெளியில வந்துட்டீங்க. நீங்களும் சரி, உங்க நபரும் சரி.
ஓரளவுக்கு வெளியில வந்து ஒரு வலிமையா தான் உங்களை காமிச்சுக்கிறீங்க. ஆனா உள்ளுக்குள்ள வந்து நீங்க அழுகாத நாட்கள் வந்து கிடையாது. அழுகாத நாட்கள் வந்து கிடையவே கிடையாது. என்னைக்காவது நீங்க அழுகாம இருக்கீங்க அப்படின்னா அது அதிசயமா தான் இருக்கும். அது வந்து எப்படி சொல்றது? அது ஒரு பெரிய அதிசயம். ஏன்னா அழுதுகிட்டே தான் இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் கடத்துறதுக்கே ரொம்ப சிரமப்படுவீங்க. இந்த நபருடைய நினைவுல இருந்து வெளியில வர்றதும் உங்களுக்கு வந்து அவ்வளவு கஷ்டமாக வந்து இருக்கும். எதனால எதனால இந்த நினைவுல இருந்து என்னால வெளியில வர முடியல? ஏன் இந்த நபரை விட்டு என்னால வெளியில வர முடியல அப்படின்னா, அவங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய தற்போதைய நிலை பார்க்கிறப்போ, அவங்களும் உங்கள அந்த அளவுக்கு வந்து என்ன செய்றாங்க, நெனைக்கிறாங்க. நீங்க அவங்கள எந்த அளவுக்கு நெனைக்கிறீங்களோ, அத விட ஒரு மடங்கு மேல் தான் அவங்க உங்கள நெனைக்கிறாங்க. எப்படி மேம் சொல்றீங்க? நான் நெனைக்கிறத விட அவங்க தான் என்ன நெனைக்கிறாங்கன்னு எப்படி சொல்றீங்க? அவங்க சைட்ல இருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே இல்லையே! எப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வெளியில அத காமிச்சுக்கிறது இல்ல. இப்ப நீங்களும் இருக்கீங்க. ஓப்பனா அத காமிச்சுப்பீங்களா? அவங்க மேல இருக்க ஃபீலிங்ஸ வந்து ஓப்பனா நீங்க வெளியில காமிச்சுக்க முடியாது. ஆனா மனசுக்குள்ள ஒரு 4 ரூம்க்குள்ள ஒரு 4 செவுத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணிப்பீங்க, அந்த ஒரு அழுகையும், மனக்குமறலையும் உங்களுக்குள்ளயே நீங்க வச்சிருப்பீங்க. வெளியில நீங்க எப்படி காமிச்சுப்பீங்க? நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேங்கிற மாரி தானே காமிச்சுப்பீங்க. அதே மாதிரி தான் அவங்களும் தனக்குள்ள வச்சிருக்காங்க தன்னோட கஷ்டத்த. உங்களுக்கு ஏன் அவங்களுடைய நெனப்பு அப்பப்போ வருது அப்டின்னா, அவங்க உங்கள நெனைக்கிறதால மட்டும் தான். புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த தற்போதைய நிலை பார்க்கிறப்போ, அவங்க உங்கள நினைத்து, நினைத்து, நினைத்து கஷ்டப்படுறதுனால, உங்களுடைய மனசுல ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய நினைவு வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்து பண்ணுது. அதுதான் வந்து விஷயம். ஏன்னா, உங்க 2 பேருக்குள்ள ஒரு மேனிஃபெஸ்டேஷன் எனர்ஜி வந்து நிச்சயமா இருக்கு. இல்லன்னு சொல்லவே முடியாது. நீங்களே நீங்களே நினைத்தாலும், உங்க 2 பேருக்குமான ஒரு எண்ண ஆற்றல் இருக்கு இல்லைங்களா? எண்ண அலை வந்து பிரிக்கவே முடியாது. அது உங்களுக்குள்ள உங்கள மீறி என்ன பண்ணிட்டு தான் இருக்கு, செயல்பட்டுட்டே தான் இருக்கு. உங்க 2 பேருக்குள்ள ஒரு ஒரு கெமிஸ்ட்ரி வந்து போயிட்டே தான் இருக்கு. ஒரு சைலன்ட் கெமிஸ்ட்ரி வந்து போயிட்டே தான் இருக்கு. டிவைன் ஸ்பிரிட் ஏஞ்சல்ஸ், யுனிவர்ஸ் நிச்சயமா சொல்றேன். உங்களுக்குள்ள அந்த ஒரு 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 சைலன்ட் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து போயிட்டு தான் இருக்கு. நீங்க நல்லா இருக்கணும்னு அவங்களும், அவங்க நல்லா இருக்கணும் நீங்களும் 2 பேரும் மாத்தி 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 யோசிச்சுட்டு தான் இருக்கீங்க. உங்க 2 பேரையும் நீங்க 2 பேரும் ரொம்ப பேம்பர் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. நீங்க அவர் நல்லா இருக்கணும், எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்களும், அவங்க ஐயோ! அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்க கஷ்டப்படக்கூடாது, அவங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மாத்தி மாத்தி உங்கள பேம்பர் பண்றீங்க. உங்களுக்கு தெரியாமலேயே நீங்க நீங்க நல்லா இருக்கணும்னு அவங்களும், அவங்க நல்லா இருக்கணும்னு நீங்களும் யோசிக்கிறீங்க. இது உங்களுக்கே தெரியல. அதாவது நீங்க நினைப்பீங்க, இவங்க எங்க நம்மள நல்லா இருக்கணும்னு நினைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்க நினைப்பாங்க, இவங்க எங்க நம்மள நினைக்க போறாங்க அப்படின்னு அவங்களும் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுடைய தற்போதைய நிலை பார்க்கும்போது தான் உங்களுக்கே தெரியுது. ஓ! இவங்க நம்மள நினைக்கிறாங்களா? நம்ம மேல இவங்களுக்கு அவ்ளோ லவ் வந்துட்டு இருக்கா? நம்ம மேல அவ்ளோ காதல் வந்துட்டு இருக்கான்னு உங்களுக்கே தெரிய வருது. ஏன்னா அவங்க மனசுல அப்படி ஒரு கேள்வி இருக்கு. நம்ம அவங்கள நினைக்கிறோம். அவங்க நம்மள நினைக்கிறாங்களா? அந்த அளவுக்கு அவங்க நம்மள நினைக்கிறாங்களா? நம்ம நினைக்கிற அளவுக்கு அவங்களால நம்மள நினைக்க முடியுமா? அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஆனா, அவங்க நெனைக்கிற அளவுக்கு நீங்களும் அவங்கள நெனைக்கிறீங்க. அதனாலதான் அவங்க எனர்ஜி வந்து உங்கள டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. நீங்களும் அவங்கள மறக்க முடியாம கஷ்டப்படுறீங்க. எவ்வளவுதான் அவங்கள மறக்கணும், மறக்கணும், மறக்கணும்னு நெனச்சு நீங்க அவங்க கிட்ட இருந்து மூவ் ஆன் கூட பண்ணணும்னு நெனைப்பீங்க. சில பேர்லாம் மூவ் ஆன் பண்ணணும்னு நெனச்சு கடந்தே வந்திருப்பீங்க. இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களுடைய எனர்ஜி வந்து உங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருக்கும். அவங்களுடைய நினைவு வந்து உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த கனெக்ஷன் வந்து எனக்கு ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனாக எனக்கு தெரியுது. இது வந்து ஒரு ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன். ஏன்னா இது வந்து ஒரு ஒரு மனசு நினைக்கிறத இன்னொரு மனசு வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிரும், எடுத்துக்கும். அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த ஒரு உயிர் நினைக்கிறத இன்னொரு உயிர் வந்து ஈஸியா அப்சர்வ் பண்ண முடியும். ஏன்னா இரட்டை சுடர் ட்வின் ஃப்ளேம்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னும் போது அந்த ஒரு ஒளிக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கோ அதே சக்தி வந்து அந்த 2 கப்பிளுக்கும் நடுவுல இருக்கும். ஒரு வேவ் லென்த், ஒரு எனர்ஜி டிராவல் ஆயிட்டே இருக்கும். உங்களுக்கும் இந்த
ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிற ஒரு கனெக்ஷனுக்குள்ள நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஏதாவது ஒரு அறிகுறியை வந்து யூனிவர்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? மோர் ஆர் லெஸ் வந்து என்னன்னா 2 பேரும் ஒரே மாதிரி திங்க் பண்ணுவீங்க. அதாவது ஒரே கலர் வந்து பிடிக்கும், ஒரே ஃபுட் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க, ஒரே இடத்துக்கு போக விரும்புவீங்க. இந்த ட்வின்ஸ் யோசிப்பாங்க இல்லைங்களா? அதே மாதிரி 2 பேருடைய எண்ண அலைகள் வந்து ஒரே மாதிரியா இருக்கும். அதாவது விட்டு கொடுத்தா கூட 2 பேரும் சேர்ந்தே விட்டு கொடுப்பீங்க. பிரிவுல கூட 2 பேரும் சேர்ந்தே, அதாவது அவங்க பேசாம நான் பேச மாட்டேன், நான் பேசாம அவங்க பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு ஜென்யூன்னஸ் வந்து இருக்கும். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி யோசிப்பீங்க. நம்ம போய் அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது, அவங்களா நம்மள நோக்கி வரட்டும், நம்ம போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, வேண்டாம், அவங்கள வந்து நம்ம கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் அவங்க, ஐயோ அவங்கள போய் நம்ம கஷ்டப்படுத்திடக்கூடாது, அவங்களா வரட்டும், அவங்கள நம்ம போய் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், நம்ம மேல அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருந்தா அவங்களே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் திங்க் பண்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ 2 பேரையும் செக் பண்ணி பார்த்தாலும் 2 பேரும் ஒரே மாதிரி தான் திங்க் பண்றீங்க. அந்த வலிமையும் சரி, அந்த திங்கிங்கும் சரி, அந்த ஒரு லவ்வும் சரி, 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கு. அதாவது ஈக்குவலா இருக்கு. 2 பேருமே ஈக்குவலாவே நீங்க 2 பேரும் என்ன செஞ்சுக்கிறீங்க, புரிதல் வந்து வச்சிருக்கீங்க. உங்களுக்குள்ள வந்து புரிதல் வந்து சரியா இருக்கு. உங்களை வந்து யாராலையுமே பிரிக்க முடியாது. என்னதான் ப்ராப்ளம்ஸ் வந்து உங்க 2 பேருக்குள்ள கிரியேட் பண்ணணும்னு நினைச்சாலும், நெகட்டிவான விஷயங்கள் வந்தாலும், பிளாக்கிங் எனர்ஜிஸ் வந்தாலும், பிளாக்கேஜஸ் வந்தாலும், அதெல்லாம் இந்த ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப்புக்கு ஒர்க் ஆகாது. எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை டார்ச்சர்ஸ், பிரச்சனைகள் எவ்வளவு வந்தாலும் இந்த ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க வந்து அதை மீறி 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 அந்த 2 கப்பிள்க்கும் இடையில ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரிதான் உங்க கனெக்ஷன் ஒரு லைஃப் லாங் கனெக்ஷன், ஒரு ஒரு டுகெதர் கனெக்ஷன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. 2 பேருக்குள்ள அவ்வளோ லவ் வந்து இருக்கு. அது ஒருத்தருக்கு ஒருத்தர் காமிச்சுக்க கூட நீங்க விரும்பல. அதாவது நீங்க அதை எடுத்து கூட சொல்லணும்னு நினைக்கல. ஓகே, என் லவ் அவங்க அவ்வளவுதான் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அவங்க அதே தாட்ல தான் அவங்க இருக்காங்க. என் லவ் அவங்க அவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டாங்க, சரி அவங்களா வரட்டும், நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம், அவங்களுக்கா நம்ம லவ் என்னன்னு தெரியும்ல, அவங்களா வரட்டும் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க நினைக்கிறாங்க. சோ 2 பேரும் ஒரே மாதிரி திங்க் பண்றதுனாலயே அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அதாவது இப்ப நீங்க ஒண்ணு திங்க் பண்றீங்க, அவங்க ஒண்ணு திங்க் பண்றாங்கன்னா கூட ஈஸியா அந்த ரிலேஷன்ஷிப் என்ன செஞ்சிடும், சேர்ந்துரும், ரீகன்சல் ஆயிரும். ஆனா இங்க எப்படின்னா, நீங்களும் ஒரே மாதிரி நினைக்கிறீங்க, அவங்களும் ஒரே மாதிரி நினைக்கிறாங்க. இந்த ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பெரிய கஷ்டமே அதுதான். 2 தாட்டும் ஒன்னா இருக்கும்போது நீங்களும் சண்டை போடணும்னு நினைப்பீங்க, அவங்களும் சண்டை போடணும்னு நினைப்பாங்க. அப்ப அங்க ஒரு ஈகோ வந்து ஒரு பிரிதல் தான் வரும். இப்போ வேற வேற தாட்ல இருக்கிறவங்க, அதாவது ஒருத்தர் சண்டை போடணும்னு நினைக்கிறப்போ ஒருத்தர் சேரணும்னு நினைக்கணும், ஒருத்தர் சேரணும்னு நினைக்கிறப்போ ஒருத்தர் சண்டை போடணும். அப்படி இருந்தா மட்டும்தான் பிளஸ் அண்ட் மைனஸ் தான் கொஞ்சம் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இங்க வந்து 2மே பிளஸ், 2மே மைனஸ், 2மே வந்து ஒரே மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் அட்ராக்ஷன் வந்து கம்மியாகதான் செய்யும். ஏன்னா ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப்ல அது ஒரு பெரிய பாதிப்பு. அது வந்து புரியாது சில பேருக்கு. மேம் நாங்க ட்வின் ஃப்ளேம்ல தானே மேம் இருக்கோம், அப்படி இருந்தும் எங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு கேட்டா இதுதான் மேஜர் ரீசன். ஏன்னா ட்வின் ஃப்ளேம்ல இருந்தாலே ஒண்ணு சேர்ந்துடணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ட்வின் ஃப்ளேம்ல இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரே மாதிரியான தாட் வரும், ஒரே மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரும், ஒரே மாதிரியான மனப்பான்மை வந்து வச்சிருப்பீங்க. அப்படின்னும் போது 2 பேருக்குமே ஹேண்டில் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதையே அவங்களும் நினைச்சிட்டா யாரு சமாதானத்துக்கு வருது? நீங்க கோவமா இருக்கீங்க, அவங்களும் கோவமா இருந்தா யார் சமாதானப்படுத்துறது? அப்படின்னும் போது ட்வின் ஃப்ளேம்லயும் இந்த இந்த சில மைனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்காக ட்வின் ஃப்ளேம்ல இருந்தாலே நாங்க பிரிஞ்சிருவோமா, அது வந்து ஒரு நல்ல கனெக்ஷன் தானே அப்படின்னு கேட்டா நிச்சயமா நல்ல கனெக்ஷன் தான். என்ன இதெல்லாம் ஒரு டிராபேக், அவ்வளவுதான். அதுக்காக நீங்க ஒன்னா யோசிச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் பிரிஞ்சிருக்கணுங்கிறது அர்த்தம் கிடையாது. 2 பேரும் நிச்சயமா என்ன பண்ணுவீங்க, சேருவீங்க. அந்த ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்குள்ள வந்து வரணும். அதுதான் இந்த ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் வந்து கடைசியா சொல்ல வருது. எவ்வளவுதான் ப்ராப்ளம் இருந்தாலும் கடைசியில நீங்க 2 பேரும் என்ன செய்வீங்க, அந்த தீபச்சுடர் மாதிரி ஒன்றாக இணைவீங்க. அதுக்கு வந்து மாற்றமே கிடையாது. அவங்களுடைய தற்போதைய எண்ணம் நீங்க என்னன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவங்கள பத்தி,
அதெல்லாம் தான் அவங்க உங்களை பத்தி நினைக்கிறாங்க. அவங்க கூட சேரணும், அவங்க கூட பேசணும். நீங்க அவங்க மேல கோவமா இருக்கீங்களா? அவங்களும் உங்க மேல கோவமா இருக்காங்க. நீங்க அவங்க கூட கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அவங்களும் உங்க கூட கன்வின்ஸ் பண்றாங்க. சோ உங்க தாட் தான் அவங்க தாட்டா இருக்கு. அப்போ நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால வந்து அந்த பர்சனை என்ன பண்ண முடியும், உங்க சைடு வந்து இழுக்க முடியும். நீங்க நெகட்டிவா இருக்கும்போது அவங்களுக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜி தான் போய் சேரும். நீங்க முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா இருங்க. ரீகன்சிலேஷனை பத்தி நிறைய நினைங்க. எனக்கு இந்த பர்சன் கூட ரீயூனியன் ஆகணும், ரீகன்சல் ஆகணும் அப்படிங்கறத வந்து நிறைய நினைக்க ஆரம்பிங்க. அப்பதான் அந்த பர்சன் வந்து சீக்கிரமா உங்ககிட்ட வந்து அட்ராக்ட் ஆகி யூனிவர்ஸ் வந்து கொண்டு வந்து சேர்ப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய தற்போதைய உணர்வுகள் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாதான் இருக்கு. உங்க கூட எப்படியாவது பேட்சப் பண்ணணும். அதாவது அவங்க அவ்வளவு மனச்சுமையை சுமந்துட்டு இருக்காங்க. அதாவது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கோ அதே கஷ்டம் அவங்களுக்கும் இருக்கு. சில ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஒரே மாதிரி திங்க் பண்றப்போ கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து சண்டை சச்சரவுகள் எல்லாமே இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்லயும் அப்படித்தான். இந்த குங்குமம் வாசிப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த விஷயம் கிளியரா தெரியுது. நீங்க 2 பேரும் வந்து ட்வின் ஃபிளேம் உறவுல வந்து இருக்கீங்க. உங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கு. இந்த ஒரே மாதிரி திங்கிங்னால இந்த ஒரு சண்டை சச்சரவுகள் சீக்கிரம் முடிவுக்கு வராது. ஆனா இந்த ட்வின் ஃபிளேம்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா மேனிஃபெஸ்டேஷன் மட்டும்தான். மேனிஃபெஸ்ட் பண்ண 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 ஈஸியா உங்களால உங்க பர்சனை கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து ட்வின் ஃபிளேம்ல இருக்கீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியும். அந்த அட்ராக்ஷன் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து கிடைக்கும். எனக்கு இந்த உறவு ட்வின் ஃபிளேம் உறவு மாதிரி தான் இருக்கு. யூனிவர்ஸும் எனக்கு வந்து இந்த குங்குமம் வாசிப்பு மூலமாக அதைத்தான் உங்களுக்கு கைட் பண்ண சொல்லி சொல்றாங்க. ஸோ எல்லாரும் ஃபாலோ பண்ணி பாருங்க. சீக்கிரமாகவே உங்க நபரை நீங்க என்ன செய்யலாம், உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துக்கலாம். உங்களுடைய காதல் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை வந்து நீங்க பாப்பீங்க. எப்பேற்பட்ட பிரிவா இருந்தாலும் சரி, லாங் டிஸ்டன்ஸ், ஒன் சைட் ரிலேஷன்ஷிப், மேரேஜ் பண்ணிருக்கீங்க, இல்ல வந்து அன்மேரிடா இருக்கீங்க, சிங்கிளா இருக்கீங்க, உங்களுக்கு செகண்ட் மேரேஜ்க்கு வெயிட் பண்றீங்க, இப்படி யாராக இருந்தாலும் இந்த வாசிப்பை வந்து முழுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் வந்து நிச்சயமா கிடைக்கும். இது யூனிவர்ஸ் சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ பொறுமையோட இருங்க. டிவைன் டைமிங் வரும்போது நிச்சயமாக ட்வின் ஃபிளேம் உறவு ஒண்ணு சேரும். ட்வின் ஃபிளேம் உறவுல இருக்கிற எல்லாரும் ஒண்ணு சேர்றதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வாசிப்பை நான் முடிச்சுக்கிறேன். Always manifest a wonderful life ahead. Stay positive, be positive. For personal readings 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க. நல்லபடியா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஆரோக்கியத்தோட இருங்க. வாழ்க வளத்துடன். பாய்.